தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி. இந்த இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷன். இவங்களோட மெயின் டாஸ்க் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸையும் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் எய்ம். இவங்களோட ஒரு சப் பிரான்ச் தான், இவங்களோட ஒரு ஸ்கீம் தான் இ-ஆஃபீஸ் சிஸ்டம். இது மூலியமா எல்லா ஆஃபீஸும் டிஜிட்டலாகவே ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒர்க் ஃப்ளோவை ஆட்டோமேஷன் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஃபைலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, சிக்னேச்சர் பண்ணுறது, டாக்குமெண்ட் ஷேரிங் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இ-ஆஃபீஸ் பார்க்குறாங்க. டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு இ-ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து மார்ச் 2022 ஆரம்பிச்சது. அப்போ வந்து செக்ரட்டரியல் டிபார்ட்மெண்ட்டில் அளவில் டிஜிட்டைஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ஃபேஸ் வந்து ஜூன் 2022 ரெண்டாவது ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அனைத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேயும் மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களை இணைச்சாங்க, அதோட சபார்டினேட் ஆஃபீஸஸ்லாம் இணைச்சாங்க. இப்போ சமீபத்தில் மூன்றாவது ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா 275 ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 99,000 யூசர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு DOTN இ-ஆஃபீஸ் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து TNPSCயில் கேள்வி கேட்க வாய்ப்புள்ள ஒரு டாபிக்.